இந்த தேர்தல் என்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவது போல தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். கீழடியிலே இருக்கக்கூடிய தமிழ் நாகரீகத்திற்கும் நாக்பூரிலே நம்ம மீது திணிக்கப்படக்கூடிய அந்த RSS உடைய அடிப்படைவாதிகளுக்குமான தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உச்சி வெயில் நேரத்திலையும் உதயசூரியனுக்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தல் என்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவது போல தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல். தமிழ்நாட்டுக்கும் டெல்லியிலே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்குமான தேர்தல். கீழடியிலே இருக்கக்கூடிய தமிழ் நாகரீகத்திற்கும் நாக்பூரிலே நம்ம மீது திணிக்கப்படக்கூடிய அந்த RSS உடைய அடிப்படைவாதிகளுக்குமான தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுடைய சுயமரியாதையை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த தேர்தலிலே நாம் பங்கேற்க வேண்டும், பணியாற்ற வேண்டும், வாக்களிக்க வேண்டும். நாம் மக்களை சந்தித்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கும் போது மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்துவிட்டு மக்களை சந்திக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்காக, தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒவ்வொரு முறையும் எத்தனையோ திட்டங்களை, தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், உங்களுக்காக போராடி வாதாடி பெற்று வரக்கூடிய அமைச்சர் தான் இங்கே உங்களோடு நின்று பணியாற்றக்கூடிய ஒருவரைத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களின் வேட்பாளராக மறுபடியும் அமைச்சர் அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எந்த பகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கட்டும், தேர்தல் முடிஞ்சா பார்க்க முடியாது, திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுவாரு, தன்னை வளர்த்த கட்சிக்கும் துரோகம் செய்யக்கூடியவர். யாருடைய காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ இன்னைக்கு அதிமுகல அந்த அம்மையாருக்கே இடம் இல்ல இருக்கா? தன் கூட தனக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த OPS அவர்கள் இன்னைக்கு எங்க இருக்காரு? தமிழ்நாட்டை காப்பாத்த நம்முடைய அண்ணன் தளபதியால மட்டும்தான் முடியும், முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன்.